வணக்கம், வாழ்க மகிழுடன். சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இது தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு நம்முடைய ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்திக்கிறதுக்காக முயற்சி செய்ய உங்களை அழைக்கின்றேன். அது என்ன பெரிய கெட்ட பழக்கம்? இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. செல்போன்ல பேசிக்கிட்டே டிராவல் பண்றது. ஒன்று போனை கழுத்தில் வச்சுக்கிட்டு சாச்சிக்கிட்டே போறாங்க, அப்படி இல்லைன்னா ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஏர்பட்ஸ் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. சமீபத்தில் ஒரு சின்ன விபத்து. ஒருத்தர் காலையில் கடைக்கு போயிட்டு அவங்க மனைவி கிட்ட பேசிக்கிட்டே ஓட்டிட்டு வந்திருக்கார். போன்ல பேசிக்கிட்டே என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மனைவியோட ஏற்பட்ட பேச்சுல திடீர்னு வண்டியை நடுரோட்ல நிப்பாட்டிட்டாரு. முன்னாடி வந்த 2 பேரும் இடிச்சிட்டாங்க அவர் வண்டியில. அவருக்கு ஒன்றும் ஆகல, இடிச்சவங்க தான் கீழே விழுந்து அடிபட்டு விபத்துக்குள்ளானார்கள். இந்த மாதிரி டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. காலையில, மத்தியானம், சாயந்தரம், நைட்டு, எப்போ வேணாலும் போன்ல எப்படி வேணாலும் சத்தமா பேசிக்கிட்டு இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டு கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. நான் டெய்லி ஒரு 10 பேர்கிட்டையாவது சொல்றேன். சாலையில் பயணிக்கும் போது டெய்லி ஒரு 10 பேர்கிட்டையாவது சொல்ல, தம்பி நின்று பேசிட்டு போங்க, சார் நின்று பேசிட்டு போங்க அப்படின்ட்டு. இதுல இன்னொரு பெரிய கொடுமையான விஷயம், கார் ஓட்டுறவங்க. கார் ஓட்டும் போது செல்போன்ல பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு பின்னாடி வரக்கூடிய எந்த வாகனத்தை பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு அவங்க நின்று பேசிட்டு போங்க. நீங்க போற பயணத்தை விட, நீங்க பேசுற நபரை விட, நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை விட உங்களுடைய உயிரும் பின்னால் வரக்கூடியவர்களுடைய உயிரும் உடமையும் விலை உயர்ந்தவை, மதிப்பு மிக்கவை என்பதை கொஞ்சம் மனசுல பதிய வச்சு வண்டி ஓட்டுங்க. நம்ம ரோடு தானே, நம்ம போன் தானே, நம்ம பாட்டு சுதந்திரமா போலான்னு அது தவறு. சிலர் ஹெல்மெட்ல போனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போறீங்க. இன்னும் ஒரு சிலர் இப்ப பார்த்தேன், டிஷர்ட் போட்டுட்டு ரவுண்ட் நெக் பனியன் போட்டுக்கிட்டு இந்த காலர்ல இது உள்ள போனை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறான், பேசிக்கிட்டே போறான். அது எப்படிலாம் டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாமே ஆபத்து தான். உங்களுடைய கவனம் பயணத்தில் இல்லாம சிதறி போய் விபத்துகள் தான் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஆபத்துக்கள் உங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்காம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால இது ஒரு நல்ல பழக்கமா மாத்திக்குங்க. எப்படி நான் நகம் கடிக்கிற பழக்கத்துக்கு ஒரு விளக்கம் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வரணும், இல்லை தானா வரணும். செல்போன் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டுவது, அது இருசக்கர வாகனமா இருந்தாலும் சரி, ஆட்டோவா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, சிலர் லாரி பஸ் ஓட்டுறவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆபத்துக்களை நாமே விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்வோம். இதுல இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்கிறாங்கன்னா, டெலிவரி செய்யக்கூடிய நண்பர்கள். அது ஃபுட் டெலிவரியா இருக்கலாம், அல்லது கிராசரி டெலிவரியா இருக்கலாம், அல்லது கொரியர் டெலிவரியா இருக்கலாம். இவர்கள் போற வேகமும் இவர்கள் பேசுகிற பேச்சும் மிக மிக ஆபத்தானது. அதனால தயவு செய்து பாதுகாப்பாக இருங்க. நான் திருப்பி சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்னது போல திருப்பி சொல்றேன், நீங்க செய்யற வேலையை விட, நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விட, நீங்க பயன்படுத்துற போனை விட, நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்களோ அந்த நபரை விட, நீங்க யாருக்காக அதை எடுத்துட்டு போறீங்களோ அந்த நபரை விட உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடலும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உடலும் உயிரும் மிக மதிப்பு வாய்ந்தவை. அந்த மதிப்புக்கு நீங்க விலை போகாம பாத்துங்க. வாழ்க மகிழுடன். இன்றைக்கு நாம ஒரு நல்ல உணவுப் பொருளை தெரிந்து கொள்வோம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நாம அதனுடைய தன்மையை புரிந்து கொள்வோம். புடலங்காய். புடலங்காய் நிறைய நீர்ச்சத்து நிறைந்தது. குறிப்பாக அது நீரிழிவு நோயாளிகளுக்கு, சுகர் பேஷண்ட்ஸுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு மிக மிக சிறப்பான ஒரு உணவு. இந்த அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது அந்த நீரிழிவு பிரச்சனை, டயபெட்டிக் ப்ராப்ளம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். உண்மைதான் அது. அதை உணர்ந்து பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இரண்டாவது, உடல் எடை அதிகமா இருக்குது, நான் குண்டா இருக்கிறேன், எனக்கு தொப்பை அதிகமா இருக்கு, அது குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க புடலங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அது போக இன்னொரு முக்கியமான ஒரு உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை புடலங்காயை பேஸ்ட் பண்ணி, நல்லா ஸ்குவாஷ் பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய தலையில தேய்த்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சு பாருங்களேன். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொடுகு தொல்லை முற்றிலுமாக ஒழிந்து விடும். இது மிகப்பெரிய உண்மை. இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க மகிழ்வுடன்.